ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மார்னிங் இந்த vlog ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃப்ராக் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இது வந்து புளிச்சக்கீரை செடி. புளிச்சக்கீரையை வந்து நான் கீரையாக வாங்கிட்டு வரும்போது ஒன்று மட்டும் வேரோடு இருந்துச்சு. அது நெட்டு வச்சு நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து விதைக்காக வச்சுருக்கேன். சீடு வரும் இல்லையா, அந்த சீடு எடுத்து வேறு பக்கம் போட்டுக்கலான்ட்டு வச்சுருக்கேன் வேறு பாட்டில். ஒரே செடி தான் இருக்குது. அப்புறம் இது வந்து சேப்பை செடி. நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலெல்லாம் இருக்கும் இல்லையா, கோக்கு மேங்கோ இந்த மாதிரி ஜூஸ்லாம் குடிப்போம் இல்லையா, இதெல்லாம் ரொம்ப பழைய பாட்டில். இப்போ எதுவும் புதுசாக எதுவும் நாங்கள் வாங்கல ஜூஸு வெளியே இருந்து. இது பழைய பாட்டில் வேஸ்ட்டாக இருக்குன்னுட்டு அவன் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேபிள் ரோஸ் போட்டு வச்சுருக்கான். இது அவன் தான் பண்ணான். அப்புறம் இது ஒரு சின்ன பாட்டில். இது வந்து அவன் சாப்பிட்ட மாங்காய் பழம், அதனால கொட்டையே நான் வளர்க்குறேம்மா செடி பண்ணுறேன்னுட்டு இது போட்டிருக்கான். செடி என்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டு ரொம்ப அட்டகாசம். செடி வந்து இன்னைக்கு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கும் குஷி. நாங்கள் மழை வந்ததுனால அவனும் மாடி மேலே அவ்வளோ ஜாஸ்தி விடல, பட் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். ஆனால் இன்னைக்கு மார்னிங்லேருந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து பாருங்கள் மாடி என்ன பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப டட்டியாக பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் க்ளீன் பண்ணும் மாடி. தலை அதுக்குள்ளே விட்டுட்டு விளையாடிட்டு இருக்கான். டெடி தலை மாட்டிக்கு போகுது. டேய் 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 என்னது சின்ன பையன் அழகாக விளையாடுறான். எப்படி பால் மாதிரி உதச்சி உதச்சி விளையாடுறான். என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் டெடி. அக்கா போய் தண்ணி வச்சுட்டு வந்திருக்கா. தண்ணி குடிச்சிட்டு இருக்கான் டெடி. மறுபடியும் விளையாட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்னடா டெடி ஜாலியாக இருக்க வெயில் வந்ததுனால? ஹலோ சொல்லு தங்கம். டெடி தங்கம் என்ஜாய் திஸ். இன்றைக்கி வந்து ஒரு 10 நாள் 15 நாள் ஆகிடுச்சு. நல்லா மழைங்க. க்ளவுட் எப்பயும் மூடிட்டே இருக்கும். இன்றைக்கி தான் வெயில் வந்திருக்கு பாருங்கள். 8:30க்கு நல்லா வெயிலாக இருக்குது. எங்கள் டெடி என்ன பண்ணிகிட்ருக்கான், இதை வச்சு கடிச்சிட்ருக்கான் பாருங்கள். டெடி ஹலோ குட் மார்னிங் டெடி. கிளியரியா? இதுக்கு வந்து கொஞ்சம் எரு போட்டிருக்கோம், மாட்டு சாணம் போட்டிருக்கோம். பக்கம் வந்து வெள்ளை கத்திரிக்காய் செடி போட்டிருக்கோம். நல்லாவே வந்திருக்கு. இன்னும் பூவும் வைக்கல, இன்னும் காயம் வைக்கல. இப்போ தான் ஸ்மால் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஒரு 4 செடி இருக்குது. காலையில் எழுந்து குட் மார்னிங் சொல்லிகிட்டு இருக்காங்க. கேக்கியானுக்கு கொஞ்சம் பிளேஸ் இருக்குது. அதில் வந்து தூதுவளை போட்டிருக்கோம். இது மாடி மேலே போட்டது தான். அதிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிருக்கேன். பூமியில் வச்சா நல்லா வளரும்னுட்டு. அப்புறம் ஏதோ டொமேட்டோ செடி. இது வந்து பாப்பா நெட்டு வச்சா ஒரு சின்ன குட்டி காய் வந்திருக்கு. இது வந்து சோச்சோ செடி. இது கடையிலேருந்து சோச்சோ வாங்கும் போது அது கொஞ்சம் விதையில முளைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே நெட்டு வச்சு நல்லாவே வந்திருக்கு செடி. இவ்வளோ ஏறி இருக்கோம். மிளகா செடியும் நட்டு வச்சுருக்கோம். இப்போ தான் பூ வைக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ பூச்சி பார்த்தேன் காய். அவனுக்கு ஃபுல் ஹாப்பி. தக்காளி வந்ததும் மிளகா செடி இந்த பக்கம் வச்சுருக்கோம். ஒரு 4 செடி. நித்தி கல்யாணி செடின்னு சொல்லுவோம் இது நாங்கள். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இந்த செடி இது வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பூ காலையில் எழுந்ததுன்னே ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு வந்து பறிப்பாவை. டெய்லியுமே பறித்து சாமிக்கு வைப்பாவை. லாஸ்ட் வீடியோவில் இந்த மிளகா செடி உங்களுக்கு காட்டியிருப்போம். ஒரு குட்டி மிளகா விட்டுருந்துச்சு இல்லையா பாருங்கள். நல்லா இப்போ பெருசாகவே ஆயிடுச்சு. பறிச்சிடலாம்.
நம்ம தோட்டத்தில் வரைஞ்ச ஃபஸ்ட்டு மிளகா. ஒரு 15 நாள் நல்லா மழையாக இருக்கும் போது இந்த பக்கம் நாங்கள் வந்து இது க்ளீன் பண்ணவே முடியல. அதனால் இன்றைக்கி தான் நல்லா வெயில் வந்திருக்கு. க்ளீன் பண்ணணும் இது ஃபுல்லாமே. சங்குப்பூ செடி வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. லாஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இதுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு க்ரோத்திங் தெரியும்னு நினைக்கிறேன். சங்குப்பூ விட்டுருக்கு, சங்குப்பூ பறிச்சிக்கலாம். ஏதோ எலி கடிக்காமல் விட்டுருக்கோம். ஒரு 15 டேஸாக மழைனால என்னவோ தெரியல. சோம்பு அன்றைக்கி பறிக்கவே முடியல. அன்னிலிருந்து மழை நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் பறிக்கணும். நல்லா பழுத்துருச்சு பாருங்கள். இது இன்னும் பச்சையாக இருக்குது. இது நல்லா பழுத்துருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது தான் இது ஒடிச்சு எடுத்துக்கணும். ஸ்டூடியோவில் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லும் எலி கடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சமாக துளுத்து வந்துட்டுருக்கு. பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. பைனாப்பிள் செடி வந்து கொஞ்சமாக க்ரோ ஆகிருக்கு. நிறைய பூச்சி இருக்குது. அதனால் வேரோட செடியெல்லாம் பிடுங்கி போட்டுருக்கோம். ரொம்ப நாளும் ஆயிடுச்சு. இது பாருங்க எப்படி எல்லாம் வளைஞ்சிட்ருக்கு. அதனால் இது எல்லாம் எடுத்து போட்டு போகிறோம். இட்லி ஊற்றிட்டுருக்கேன். இட்லி ஊற்றும் போது மாவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றலான்னு நினச்சிட்டு கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றிட்டேன். அது வந்து தோசை மாவு மாதிரி ஆகிடுச்சு. பட் இன்றைக்கி இட்லி சாப்பிட்ணுன்னு இன்றைக்கி பசங்களாம் இட்லி கேட்டாங்க. எனக்கு இட்லி சாப்பிட தான் பிடிச்சிருந்துச்சி. அதனால் இட்லி செய்யணும்னு நினச்சிட்டு இந்த ரவை வறுத்து வச்சுருப்பேன் இல்லையா வீட்டில் உப்புமாக்கு, அந்த ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டேன் பாருங்கள். நல்லா இட்லி மாவு மாதிரி ஆகிடுச்சு. நல்லா கட்டியாக நல்லா வந்திருக்கு இட்லி மாவு பதத்துக்கு. இந்த மாதிரிங்க சில மிஸ்டேக் நடக்க தானே செய்யும் சமையலில். அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தான் இருக்குது. மாவு வந்து தண்ணி அடிச்சு தோசை சாப்பிட முடியுமா? பட் எங்களுக்கு இருந்த பிளானே நாளைக்கு இட்லி செய்யலான்னு தான். பட் அது செஞ்சு தானே ஆகணும். அதனால தான் அது இது பண்ணி கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றிட்டு பாருங்கள். இட்லி எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்கு. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன். வச்சு சாப்பிட வேண்டியது தான். காலையில் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ கோலம் போடும்போது வந்து டைம் ஒரு 9 o'clock ஆகிருக்கு. பாருங்க, அவள் தான் கோலம் போட்டான். எல்லாம் பறிச்சிட்டு வந்து காம்பவுண்ட் மேலே வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கா. எங்கேயோ போயிருக்க. என்ன எடுத்துகிட்டு வர போகிறாலோ தெரியலையே. ஆலோவேரா செடியை போய் ஒடிச்சிட்டு வந்துட்டு கட் பண்ணி போட்டுட்ருக்கா. சிண்டு என்ன சமைக்கிற? நானா டிஷ் சமைக்கிறேன். அதான் இது பேர் என்ன டிஷ்ஷுக்கு? பேரெல்லாம் இல்லை, சும்மா தான். சும்மாண்ணா எதுவும் பேர் இல்லை. செஞ்சுட்டு அப்புறம் பேர் சொல்லுவேன். ஆமாவா? சரி, செஞ்சுட்டு அப்புறம் சொல்லு. வச்சிருக்கேன். இது பேர் என்ன? சொன்னாதான் நான் சாப்பிடுவேன். பம்கின் ஃபிஷர். பம்கினே இல்லையே இதில். ஆனால் பம்கின் இல்லை பேர். சரி கொடு. தேங்க்யூ. சாப்பிட்டாச்சு. டெடி சாப்பிடுவானோ? அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா நீ செஞ்சிருக்க டிஷ். டெடி சாப்பிடாத. ஏன்? விளையாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? ஃப்ராக் செஞ்சமா. ஓ, நல்லா இருக்கு. நீயே பெயிண்ட் பண்ணியா அது? ஆமா, நல்லா இருக்கு. ஜம்ப் பண்ணி பார்க்கலாம். ஓ, செமையா இருக்கு. அழகா செஞ்சிருக்கான் இல்லையா? செமையா இருக்கு. இது என் சன்னோட க்ரியேட்டிவிட்டி பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. ஸ்லோ மோஷனில் பாருங்கள், ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக ஜம்ப் ஆகிட்டுருக்கு. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்க போகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அன்பு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.